துருவிய தேங்காய் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி கேட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு பீன்ஸ் வந்து பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை கொதிக்க விடலாம். 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ இந்த பீன்ஸ் வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த தண்ணி இன்னும் கொஞ்சமாக இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். தண்ணி பூரா இப்படி சுண்ட வரைக்கும் வச்சுக்கிடலாம். ஏன்னா இது கொதிக்க விட்டு கீழே வடிக்கக்கூடாது. வெஜிடேபிள்ஸ் இல்லையா, அதனால் நம்ம இது தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக அளவாக விட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி பூரா பாருங்கள் சுண்டிருச்சு தண்ணியெல்லாம். நீங்கள் 1 kgயில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வைங்க. நான் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன், அதனால் மீடியமான டம்ளரில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ கேஸை ஆன் பண்ணி நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 3 ஸ்பூனு. இது ஒரு 3 நிமிஷம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிய கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா இப்படி வெடிக்கட்டுங்க. இப்போ கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ ஆனியன் சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் 3 மிளகாய் கீரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடும். 3 நிமிஷம் இது ப்ரௌன் ஆகட்டும். நல்லா ஆனியன் நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இப்போ வந்து நம்ம கறிவேப்பிலை சேர்த்துருங்க. கறிவேப்பிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெடிக்கட்டும். ஏன்னா முன்னையே போட்டோம்னாக்கா அது கரைஞ்சிரும். அதனால தான் ஆனியன் போட்டதுக்கப்புறம் போட்டோம்னா அதனோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே தான் வதக்கணும். இது நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்த்துல. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் இல்லையா, பொரியலுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் போடணும். இங்கு பவுட்ரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பீன்ஸு அவிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, இதை வந்து சேர்த்துருங்க. பாருங்கள், தண்ணியே இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சின்ன டம்ளரில் ஊற்றி வைங்க. பீன்ஸ்லேயும் தண்ணி விடும். அதனால தான் கம்மியாக தண்ணி ஊற்றி விட்டு நம்ம வந்து அதை பாயில் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிடலாம். செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் இப்படி நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு 4 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸ்டீம் வந்து கம்மியாக வச்சிடுவோம். இப்போ வச்சு 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 4 நிமிஷம் சொன்னேன் இல்லையா, இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் வச்சுருவோம். மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. துருவிய தேங்காய் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொரியல் பண்ணுறப்ப தேங்காய் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஐயில் வைங்க. ஸ்டீம் நான் ஐயில் வச்சுட்டேன்.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வைக்கணும், அப்புறமே ஹையில் வைக்கணும். இப்போ இது வந்து இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பொரியல் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. 3-4 நிமிஷம் இருந்துருச்சு, போதுங்க. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா இதை ஃபேன் கடி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு வேறு பவுலில் மாற்றிக்கிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த பவுலில் போட்டுக்கிடலாம். இப்போ இந்த பீன்ஸ் வந்து நீங்கள் ரைஸ் கூட பொரியலாக வச்சு சாப்பிடலாம். வரப்போகிற புரட்டாசி மாதத்தப்போ நாராயண பூஜைப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.